ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பலாப்பழத்தை வச்சு ரொம்பவும் ஈஸியா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கேக் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன சோலையா ஒரு 25 பலாப்பழ சோலை எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருக்க சீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இது கரெக்டா 1 கப்பு இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை. நீங்க எடுத்திருக்க பலாப்பழம் ஸ்வீட் கம்மியா இருந்துச்சுன்னா 1/2 கப்ல இருந்து 3/4 கப்புக்குள்ள எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சு வர வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த பலாப்பழ பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சல்லடை அரிப்பு வச்சுக்கோங்க. அதுல 1 கப் கோதுமை மாவு, மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதுல நான் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். நீங்க ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்கி இல்லைன்னா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை சேர்க்கும் போது நம்மளுக்கு கேக் பேக் ஆகி வரும்போது ப்ரௌன் கலர்ல கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே எல்லா பாலையுமே சேர்த்துடக்கூடாது. சில பலாப்பழம் தண்ணி விட்டுரும். நம்மளோட கேக் பேட்டர் கரெக்டான பக்குவத்துல வராது. அதனால ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு மாவு கெட்டியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். நான் ஒரு ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதுல பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சம் எண்ணெயை கிரீஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டரை இதுல மெதுவா ஊத்திக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா டூத் பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் சம அளவு இருக்கிற மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. ஓவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 180 டிகிரி செல்சியஸ்ல 40 to 45 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் முந்திரியே மேல இந்த மாதிரி வச்சிருந்தேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களும் வச்சுக்கோங்க. கேக் நல்லா பேக் ஆகி வந்துடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பீஸ் போட்டு எடுத்திருக்கேன். ரொம்பவும் ஸ்வீட்டா, ரொம்பவும் சாஃப்டான பலாப்பழம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.